ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, சுவையான சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேமியா பிரியாணி. நீங்கள் ஒன் டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும். அதுக்கு நான் இங்கே வந்து 2 பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் சேமியா வந்து 180 கிராம் இருந்தது. மொத்தமாக 360 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளியை க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு பட்டை 2 ஏலக்காய், 4 லவங்கம் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 1/2 கைப்பிடி புதினா தழை, 1/2 கைப்பிடி மல்லித்தழை எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டு சட்டி நல்லா சூடாகட்டும். நான் பெரிய சட்டியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். சரி, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சமைக்கிறதுக்குன்னு பெரிய சட்டியாக வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு சட்டி நல்லா சூடானதுமே 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொரியட்டும், பட்டுன்னு வெடிக்கட்டும். இந்த பிரியாணியில் லாஸ்ட்டாக நான் தம் உடைக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுவேன். அப்படி நெய் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய் நல்லா பட்டுன்னு வெடிச்சிருச்சு. இப்போ இது கூட நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது போல் நல்லா நான் வெங்காயத்தை வதக்கிட்டேன். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் அது கூட தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வெந்து மசியணும் தக்காளி, அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ நான் லைட்டாக வதக்கிட்டு மூடி வச்சிட்றேன் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. அப்போ டக்குன்னு வதங்கி வந்துடும் தக்காளி. மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்துட்டு திரும்ப ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கினா நல்லாயிருக்கும் இந்த சேமியா பிரியாணிக்கு. இப்போ இது கூட மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்துட்டு கறி மசாலாலாம் சேர்க்க மாட்டோம். அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது, திகட்டுற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி குத்தல் எடுக்கும். சேமியா சாப்பிடும் போது ஒரு மாதிரியாக இருக்கும், நல்லாவே இருக்காது. அதனால் கறி மசாலாம் தேவையில்லை. இது போல் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். இப்போ மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட புதினா தழை, மல்லித்தழை, கீறின பச்சை மிளகாய் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு வதக்கிடலாம். இப்போ இது கூட சேமியா பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்துட்டு மீடியம் சைஸ் டம்ளரு. இந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். கரெக்டாக இருக்கும் இந்த சேமியாவுக்கு.
இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா 3-4 கொதிக்கட்டும். நல்லா 3-4 கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட சேமியா சேர்த்துடலாம். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது போல் நான் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்படி தான் இருக்குது. இப்போ இன்னும் நல்லா தண்ணி இழுத்து உதிரியாக வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அகெயின் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சிடணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஈவனாக பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். நீங்கள் தேவைப்பட்டால் தட்டு போட்டு மூடி மேலே வெயிட்டு கூட வச்சுக்கலாம். சின்ன குண்டானில் கொஞ்சமாக தண்ணி வச்சு மேலே வச்சுக்கலாம். நான் சும்மா சாதாவாக தான் மூடி வைக்கிறேன். சாதாரணமாக தான். நான் வந்து திரும்ப மூடியை திறந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினேன். அது வந்துட்டு மூடியை திறக்கிறதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகலை வீடியோவில், சாரிங்க. பாருங்கள், நான் நெய் ஊற்றி முடிக்கிறது மட்டும்தான் அதில் கவர் ஆகிருக்கு. அவ்வளோதான். நெய் ஊற்றிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் ஊற்றினேன். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் வரல, சாரிங்க. சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இப்போ நெய்யை ஊற்றிட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பராக சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி